வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல கோட் மூவி பார்ட் 2 கதையை தான் பார்க்க போறோம். மூவி கிளைமாக்ஸ்ல கோட் வர்சஸ் ஓஜின்னு நம்ம வெங்கட் பிரபு ஒரு ட்விஸ்ட்டை வந்து நமக்கு கொடுத்திருப்பாரு. அதாவது போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து வச்சிருப்பாங்க. அதுல என்னன்னா ஒரிஜினல் ஜீவன் அதாவது சஞ்சய், அது போக இன்னொரு க்ளோன் ஜீவன் வந்து அங்க ஷூட்டிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. லேபுக்குள்ள இன்னொரு விஜய் வந்து க்ளோன் உருவாகிட்டு இருப்பாங்க. அதாவது ஜீவனா அதுல இருந்து கோட் வர்சஸ் ஓஜி மூவியை வந்து நம்ம இங்க கண்டினியூ பண்ண போறோம். அந்த மூவியோட கிளைமாக்ஸ்ல லாஸ்ட்ல ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்ல வந்து ஜீவனோட பாடியை கலெக்ட் பண்ணிட்டு அதை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பாம் எல்லாத்தையுமே வந்து பாம் ஸ்குவாட் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த பாம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சேஃபர் ஜோனுக்கு மூவ் பண்றாங்க. இந்த நியூஸ் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து தெரிய வருது. இவ்வளவு செக்யூரிட்டி இருந்தும் மேட்ச்க்குள்ள பாம் எப்படி கொண்டு வந்து இருக்காங்க, இது வந்து பிளான் இல்லாம செய்ய முடியாது அப்படின்னு வந்து அங்க இருந்த பிரசாந்த் கிட்ட காந்தி வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல சிவகார்த்திகேயன் கிட்ட இருந்த மைக் மோகனை காந்தி வந்து போலீஸ் கிட்ட சரண்டர் பண்றாரு. மைக் மோகன் என்ன சொல்றாருன்னா, என் பையன் வந்து எனக்கு காப்பாத்த வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாரு. அதை கேட்டுட்டு இருந்த காந்தி வந்து, உன் பையனை இப்பதான்டா போட்டு தரலாம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செத்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை கேட்டிருந்த மைக் மோகன் வந்து அப்படியே லைட்டா மூஞ்சி வந்து சுகமா வச்சுக்கிட்டு அரசாகி போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் அப்படியே தலை குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே போறாரு. வில்ல மைக் மோகனை ரொம்ப செக்யூரிட்டியோட ஜெயில கஸ்டடியில வைக்கிறாங்க. இது நடந்து 1 month கழிச்சு மைக் மோகனை ஜெயில விசாரிச்சுட்டு இருக்காரு பிரசாந்த். அதே டைம்ல காந்தி அந்த பிரான்சிஸ் கேங் பத்தி விசாரிக்க லண்டன் போயிருக்காரு. ஏன்னா இப்ப வரைக்குமே அந்த பிரான்சிஸ் கேங்கோட ஹெட் யாரு, ஏன் அந்த கேங் இந்தியாவை அழிக்க ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிற எந்த ஒரு தடையும் கிடைக்கல. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் அங்க போயிருக்காரு. அந்த பிரான்சிஸ் கேங் பத்தி விசாரிச்சு இருக்கும்போது இந்த லாஸ்ட் டைம் வந்து அந்த எம்பசில ஃபைட்ல வந்து ஒருத்தருக்கு வந்து விஜய் வந்து ஞாபகம் வருது. அவன் யாரு என்னன்னு அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்பதான் அவன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிற லொகேஷன் வந்து கிடைக்குது. காந்தி அவனுடைய நியூ டீமோட அந்த லொகேஷனுக்கு போறாங்க. ஆல்ரெடி இவனை தேடுறது வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டு பைக் எடுத்துட்டு வேகமா போறான். இதை பார்த்துட்டு இருந்த காந்தி வந்து அந்த கார்ல வந்து அவனை சேஸ் பண்றாங்க. அவன் ஒரு ஜங்க் கார்டுக்கு போறான். அங்க காந்தி வந்து இன்னொரு சைடு வழியா போய் அவன மேல மோதிடுறாரு. இறங்கி அவனை பிடிக்க போகும்போது காந்தியை பார்த்துட்டு, ஆல்ரெடி நான் வந்து கன் சப்ளை தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள தூரத்துல இருந்து ஒரு புல்லட் வந்து அவன் தலையிலே வந்து அடிக்குது. அவன் அங்கேயே செத்து போயிடறான். என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு ட்ரோனை யூஸ் பண்ணி இவனை வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜீவன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த டீலிங் வந்து பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து காந்தி வந்து யோசிக்கிறாரு. அதே சமயத்துல லண்டன்ல உள்ள போலீஸ் வந்து அந்த ஏரியாவை ரவுண்ட் பண்ணி அங்க இருந்து எங்க அந்த ட்ரோன் வந்து கண்ட்ரோல் செய்யப்படுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அது பார்த்தா ஒரு சாம்சங் மொபைல் ஷோரூம்ல இருந்து தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அங்க உள்ள சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணும்போது ஒருத்த வந்து மாற்றான். அவன் யார் எப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் பிரான்சிஸ் கேங்குக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இன்னொரு கேங்கோட ஹெட்னு வந்து தெரிய வருது. ஸோ பிரான்சிஸ் கேங்குக்கும் ஆப்போசிட் உள்ள கேங்கோட தலைமை வந்து மாட்டினதுனால காந்தி வந்து அந்த ஆப்போசிட் கேங்ல உள்ள எல்லாரையுமே வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த ஆப்போசிட் கேங் தலைவனுக்கு அதுக்கு வந்து ஏற்பாடு பண்றான். அந்த கேங் ஆளுங்களை வந்து மீட் பண்றதுக்காக அந்த ஆப்போசிட் கேங்கோட ஹெட் காந்தி வந்து கார்ல கிளம்புறாங்க. போற வழியில நிறைய இடத்துல நிறைய டிராபிக் இருக்கிறனால வந்து அந்த லொகேஷனுக்கு லேட்டா தான் போறாங்க. அந்த லொகேஷன் போய் ரீச் ஆனதுமே வந்து 2 பேருமே இறங்கி உள்ள போறாங்க. அது ஒரு பெரிய கேங் மீட்டிங் பண்ற மாதிரி ஒரு பழைய ஃபேக்டரி. அதுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய பாம் ஃபயர் வந்து உருவாக்கி எப்பவுமே அங்க வந்து ஒரு ஃபயரா தான் இருக்குது. அங்க அதை நோக்கி நடந்து போகும்போது அதுல இருந்து ஒருத்தன் வந்து ரத்த காயங்களோட வெளியே வரான், ஓடி வரான். அவங்க என்ன ஆச்சுன்னு பதறத்திலேயே அவன் பார்க்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து சொல்றான். அவனோட தலை செதறி வந்து தரையில வந்து விழுந்துடுறான். அந்த கதவுக்குள்ள வந்து இருட்டா இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது ஒருத்தன் வந்து வெளியே நடந்து வரான். அவன் வந்து ஸ்லீவ்லெஸ் வந்து ஒயிட் பனியனும் ப்ளூ ஜீன்ஸும் போட்டிருக்கான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லா, அவன் ஃபேஸ் இல்லாம உடம்பு ஃபுல்லாமே வந்து ரத்தம் வந்து சொட்டிட்டே இருக்கு. ஒரு கையில வந்து கன்னும் இன்னொரு கையில வந்து கத்தியும் வந்து வச்சுக்கிட்டு வெளியே வரான். ஃபுல் பாடியும் வந்து பிளட்டா இருக்குது. இப்பதான் நம்ம கதையில வந்து ஒன்று காட்டுறாங்க. அவன் உடம்புல சொட்டிட்டு இருக்கிற ரத்தம் எதுவுமே வந்து அவனோட ரத்தம் இல்ல. அந்த ஆப்போசிட் கேங்ல இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே வந்து கொலை பண்ணியிருக்கான். அவங்களோட ரத்தம் தான் அது. இன்னொரு சைடுல இருந்து வேகமா ஒரு வெள்ளை ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வந்து வருது. அதை சுத்தி நிறைய பேர் வராங்க. 3 கார்ல அந்த காட்டான வச்சிருக்கிறவன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வராங்க. அப்பதான் இருட்டுல இருந்து வெளிச்சத்தை நோக்கி நடந்து வரான். அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து ரத்தம் கலந்து இருக்குது. கையில வந்து பெரிய சுருட்டு எடுத்துட்டு ஸ்மோக் பண்றான். யாருன்னு பார்த்தா அவன் தாங்க ஒரிஜினல் சஞ்சய். இப்பதாங்க நம்ம படத்துல வந்து இன்டர்வல் சீனே வருது. தி கோட் வெர்சஸ் ஒரிஜினல் கேங்ஸ்டர், அதாவது ஓஜி அப்படின்னு போட்டு இன்டர்வல் வந்து போடுறோம். காந்திக்கு இதை பார்த்துட்டு நம்பவே முடியல. நம்ம தானே தலையில இவனை சுட்டோம், இவன் எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புனா ஜீவனோட பாடி இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அங்க இருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இவருக்கு வந்து ஒரு டவுட் வருது. அப்பதான் விஜய் வந்து அந்த ஜீவனோட பாடியில இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. ஒரிஜினல் ஜீவனோட டிஎன்ஏ வந்து அவன் சின்ன வயசுல பிறக்கும் போது தொப்புள் கொடியை அவங்க அம்மா வந்து போட்டோ ஃப்ரேம்ல வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்து 2 பேர் டிஎன்ஏ ஒன்னா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு வந்து பிரசாந்த் கிட்ட வந்து சொல்றாரு காந்தி. தப்பிச்சு போன சஞ்சயை எப்படியாவது
பிடிக்கலாம் அப்படின்னு வந்து காந்தி வந்து யோசிக்கிறாரு. கன் சப்ளையரா இருந்து அமௌண்ட் வாங்கி சப்ளை பண்றோம், நம்ம எப்படியாவது பிரான்சிஸ் கேங்கோட ஹெட்டை வந்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்து இவன் யாருன்னு தெரிஞ்சிடும், ஃப்ரெண்ட்ஸ் கேமும் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து காந்தி சொல்றாரு. அப்புறம் பிரசாந்த் வந்து அந்த டைம்ல அந்த டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வெறும் 62% தான் அது ஒத்து போகுது. அப்பதான் விஜய்க்கு வந்து புரிய வருது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம எப்படியோ அந்த பிரான்சிஸ் கேங்கோட ஹெட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து காந்தி பிளான் போடுறாரு. அப்பதான் பிரசாந்தையும் வந்து வர சொல்றாரு. பிரசாந்த் வந்து ஏதாச்சும் வித்தியாசமா ஹியூமன் பாடி வந்து அதை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ண சொல்றாரு. பிரசாந்தும் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து பிரான்சிஸ் கேங்க வந்து நீ அவங்கள நோக்கி போ அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்பதான் வந்து பிரான்சிஸ் டீம் வந்து பெரிய வெப்பன் டீலிங்கை வந்து மாஸ்கோல பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து தெரியுது. சைலண்டா மாஸ்கோல வந்து ஒரு மலை பகுதியில் இந்த மீட்டிங் வந்து நடக்குது. தூரத்துல ஒரு லொகேஷன்ல இருந்து அந்த வாய்ஸ் வந்து கிளியரா கேட்கிற மாதிரியான டிவைஸை யூஸ் பண்ணி ஹில் கிளைம் பண்ற மாதிரி ஒரு வேஷத்துல விஜயும் அவங்க டீம் மெம்பரும் யார் யார் அங்க வராங்க அப்படின்னு வந்து ஃபோக்கஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வர்றது யாருன்னு பார்த்தா அன்னைக்கு இருந்த அதே சேம் பாடி லாங்குவேஜ் கையில சுருட்டோட கார்ல இருந்து இறங்குறான். பின்னாடி 2-3 செக்யூரிட்டி வந்து இருக்காங்க. அப்பதான் காந்திக்கு புரிய வருது இவன் தான் பிரான்சிஸ் டீமோட ஹெட் சஞ்சய் தான் அப்படின்னு வந்து தெரிய வருது. இதுக்கு இடையில வந்து லோக்கல் டீலிங்லாம் வந்து பண்ணது ஜீவான்னு காந்தி வந்து புரிஞ்சுக்கிறாரு. இந்த டீலிங் முடிஞ்சதுமே இவங்க மலையேறிட்டு இருக்கிற சைட்ல வந்து சஞ்சய் என்ன சொல்றான்னா, நான் இவ்வளவு ஈஸியா எல்லாத்தையுமே தெரிய விட்டுருவேனா காந்தி அப்படின்னு வந்து சொல்றான். 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலையில ஏறிக்கிட்டு இருக்கிற காந்தி வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. காந்திக்கு அப்பதான் புரிய வருது இது ஒரு ட்ராப் அப்படின்னு. சஞ்சய் வந்து எங்க இருந்து குட் பை தகப்பா அப்படின்னு வந்து சொல்றான். அப்பதான் அந்த மலையில வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து நடக்குது. அங்க இருக்கிற கல்லு, அதாவது மலை கல்லெல்லாம் உடைஞ்சு இருக்கிற பாறை எல்லாமே வந்து அவங்க டீம் மேல வந்து விழுந்துடுது. சஞ்சய் வந்து இவ்வளவுதான் இவனோட டேலண்டா, இதை சமாளிக்க முடியாம தான் தலையில புல்லட் வாங்கி செத்து இருக்கான் ஜீவன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சஞ்சய் வந்து அப்படியே வந்து ஒரு கலாய்க்கிறாரு, கிண்டலா சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாளே வந்து அவனோட டீமை வந்து அவங்க டீல் படி டெலிவரி பண்ண மாசா வந்து ஒரு பிளானை பண்றான். அது என்னன்னா ஃபிளைட்ல டெலிவரி பண்ண கண்டெய்னர்ஸ் வந்து ஏத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து சஞ்சய் அவனோட கேங்கோட இருக்கான். அங்க வந்து வேகமா வந்து ஒரு கார் வருது. நேரா வந்து கார் வந்து அந்த ஃபிளைட்டுக்குள்ள போய் மோதி வெடிக்குது. அந்த ஃபிளைட் ஃபுல்லாமே வந்து ஃபயர் ஆகுது. அங்கிருந்து கார்ல இருந்து ஒரு ஆள் வந்து குதிக்கிறான். குதிச்சு வந்து அந்த ஃபயர் இன்ஜின் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறான். தூரத்துல இருந்து நீ மட்டும் எல்லாம் ஒருத்தன் அப்படின்னு சொல்றான். ஸ்னைப் பண்றான். அந்த ஃபயர் இன்ஜின் பின்னாடி வந்து ஒளிஞ்சது வேற யாருமே இல்லைங்க, காந்தி தான். கன்னை வச்சு எல்லாருமே வந்து சுட்டுட்டு சஞ்சய் நோக்கி வர்றாரு. சஞ்சய் வந்து ஆல்ரெடி கால்ல வந்து ஸ்னைப்பர் போட்டு சுட்டு இருப்பாரு. அவன் கார் பக்கத்துல வந்து விழுந்து கிடக்குறான். அவன் டீம் எல்லாமே வந்து கொண்டுட்டு சஞ்சய் பக்கத்துல காந்தி வந்து நிக்கிறாரு. உடனே சஞ்சய் சொல்றான், முடிஞ்சா என்னையும் இப்பவே கொன்னுக்கோ, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல உன்னை பார்த்து அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்டிருந்த காந்தி வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னா, டே என் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிரசாந்த் வந்து காட்டுறாரு. பிரசாந்த் வந்து மச்சான் நான் அந்த லேபை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்குள்ள டூப்ளிகேட் வந்து ஒன்னு இருந்துச்சு, அதை போட்டுட்டேன். பேங்க்ல வந்து இன்னொன்னு இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. அது வேற எங்கேயுமே இல்ல, ஒரு கண்டெய்னர் தான், அதையும் தூக்கி ஆச்சு என்ன மச்சி பண்ணலாம், தண்ணியில போடலாமா வெடிக்க வச்சிடலாமா அப்படின்னு வந்து பிரசாந்த் வந்து போன்ல கேட்பான். காந்தி வந்து அவன் கையில வச்சிருந்த போனை வந்து தீபாவளி வர போகுது நீ கொண்டாடிக்க அப்படின்னு வந்து சொல்லி போனை வந்து கட் பண்ணிக்கிறாரு. நீ மட்டும் தான் ஒரிஜினல் பீஸ் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. நீ எல்லாம் என் பையனோட போலிகள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அவனை சுட போவாரு. அவனோட ஆட்கள் வந்து காந்தி வந்து சுட ஆரம்பிச்சிடுவாங்க. காந்திக்கு வந்து ஷோல்டர்ல வந்து இன்ஜுரி ஆகிரும். அவர் வந்து வேகமா கார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இவனை காப்பாத்தி கொண்டு போய் அந்த கேங்ல இருக்கிற ஒரு ஹெலிகாப்டரை ஏத்தி அனுப்பி விட்டுருவாங்க. விஜய் அங்கிருந்து ஒரு காரை எடுத்துட்டு விரட்டிட்டு வருவாரு. அது தூரத்துல வந்து ஒரு ஹெலிபேட் வந்து இருக்கு. அந்த ஹெலிபேட்ல இருந்து அந்த ஹெலிகாப்டர் கிளம்புறத நம்ம காந்தி வந்து பாக்குறாரு. இவனை வந்து இன்னைக்கு பிடிச்சே ஆகணும், இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா இவனுக்கு இருக்கிற பணம் செல்வாக்குல இவனை வந்து இனிமேல் கண்டே பிடிக்க முடியாம ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஸ்டேஷனுக்கு மீடியா ஹெலிகாப்டரை வச்சு ஒரு ட்ரோன் மெக்கானிசம் பத்தி ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அந்த ஹெலிகாப்டரோட யாராவது இருக்கீங்களா அப்படின்னு வந்து அதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தவரை பிடிச்சு காந்தி கேட்பாரு. அந்த டீச்சர் திரும்புவாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம தல அஜித் குமார் தாங்க. அங்குள்ள கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவர் ஒரு ப்ராஜெக்டோட மென்டரா இருப்பாரு. அஜித் உடனே வந்து சாரி இது வந்து வெறும் மீடியா ஹெலிகாப்டர் தான், இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப காந்தி உடனே வந்து அந்த பிரச்சனை வராது சார், நான் வந்து பாத்துக்கிறேன், இப்போ இங்க யாராவது பைலட் மட்டும் இருந்தா சொல்லுங்க, உடனே ஹெலிகாப்டர் எடுக்கணும், இது கவர்மெண்ட் கவர் பண்ணி இருப்பாங்க எல்லா டேமேஜுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ அந்த டெரரிஸ்ட் வந்து பிடிக்கலன்னா நம்ம எப்பவே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அஜித் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு சரி வாங்க நான் எடுக்கிறேன் என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அஜித்தும் காந்தி வந்து அந்த ஹெலிகாப்டரை எடுத்துட்டு அந்த மீடியா ஹெலிகாப்டரை வச்சு சேஸ் பண்றாங்க. விஜய் கிட்ட இருக்கிறது வந்து வெறும் 2 புல்லட் தான். அந்த ஹெலிகாப்டர் வந்து அவ்வளவு தூரமா ஒன்னும் போகல, அது ரொம்ப வேகமா போகுது. ஆனாலும் வந்து அஜித் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கொண்டு போயிறாரு. இப்ப இருந்த 2 புல்லட்டையும் வந்து காந்தி வந்து சொல்றாரு அந்த ஹெலிகாப்டர் வந்து டேமேஜ் ஆகுது, புகையுது, ஆனா போயிட்டு தான் இருக்குது. உடனே வந்து அஜித் வந்து என்ன சொல்றாருன்னா என்கிட்ட ஒரு ஐடியா
ஹெவியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வேகமா ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து வேகமா கீழே நோக்கி வராங்க. அப்ப ஹெலிகாப்டரோட ஸ்பீடை வந்து கிளீன் பண்ணுது. நேரா வந்து இந்த ஹெலிகாப்டரோட மோதி ரெண்டுமே அங்க வெடிச்சிருது. தூரத்துல பார்த்தா 2 பாராசூட் வந்து விரியுது. காந்தியும் அஜித்தும் அப்படியே வந்து சேஃபா வந்து லேண்ட் ஆகுறாங்க. ஆனா அந்த ஹெலிகாப்டர்ல இருந்தவங்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அஜித்தும் காந்தி வந்து கை கொடுத்திருப்பாங்க. அப்ப வந்து காந்தி வந்து சொல்லுவாரு, நீங்க ரியல் லைஃப்லயும் தலை தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. தலை வந்து ஸ்மைல் பண்ற மாதிரி இங்க வந்து நம்ம கதையை முடிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.